வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சுவையான பீர்க்கங்காய் குருமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பீர்க்கங்காய் எடுத்து அதை தோலை செத்திட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு வடகம் இருந்ததுன்னா தாளிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2-3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிட்டு 2-3 பூண்டு பல்லை இடித்து அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீர்க்கங்காயும் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெந்துட்டுருக்கிற இந்த பீர்க்கங்காயோட சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, அவ்வளோதாங்க. இனி இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம்.